பாசிப்பயிறு கடையல். இது சாதத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் அருமையாக இருக்கும். முழு பயிரை எண்ணெய் போடாமல் சும்மா ஒரு மேல் பாகம் மட்டும் வறுபடுற அளவுக்கு வறுத்து 1-2 உடச்சி வச்சுருக்கோம். இதை ஒரு 2 மாதம் வரையிலும் நம்ம இதை உபயோகிச்சுட்டு திரும்ப வறுத்து கொஞ்சமாக நம்ம இது போல் 1-2 அரைச்சி வச்சு இது போல் கடையல் செய்யலாம். நான் ஒரு 50 உடைச்ச பாசிப்பருப்பை அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஒரு சட்டியில் கடுகு உளுந்து போட்டு 3 பல் பூண்டை லைட்டாக தட்டி போடுறேன். ஒரு 4-5 சிறு வெங்காயத்தை பொடி பொடியாக அரிஞ்சு வதக்கிக்கிறோம். 2 வரமிளகாய், 1 பச்சை மிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இதில் எந்த மிளகாய் பொடியும் சேர்க்குறதில்ல. 1 தக்காளி, 50 உடைச்ச பருப்புக்கு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு, தக்காளி ரொம்ப மசிய தேவையில்லை, சும்மா பெரட்டி கொடுத்தா போதும். இது அரை மணி நேரம் ஊற வச்ச பாசி பயிறு மேல் தோலோடு இருக்கிறதால நிறைய ஃபைபர் இருக்கும். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு அந்த பருப்பு மிதக்க தண்ணி, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயம், 2 விசில் 40% அனலில் எடுத்துடலாம். இப்போ நம்ம ஸ்மேட்ச் பண்ணி அதாவது கடைஞ்சி பார்க்குறோம். உப்பு இப்போ தான் போடுறோம், அப்போ தான் நல்லா வெந்து வரும். நல்லா பூவாக வெந்து வந்துடும். கடைசியாக உப்பு போட்டு கொஞ்சம் மல்லி இலை போட்டு பார்க்குறோம் கன்சிஸ்டன்சிக்கு. நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை போட்டு எவ்வளவு உங்களுக்கு பிசைஞ்சு சாப்பிட வேணுமோ, மதியம் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தாலும் கொஞ்சம் நீர்க்கவே போட்டுக்கோங்க. மத்தியானத்துக்குள்ளே கொஞ்சம் கெட்டியாகும். பச்சை நல்லெண்ணெய் விட்டு இது பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் காலையில் சப்பாத்திக்கும் வச்சுக்கலாம், மதிய சாதத்துக்கும் வச்சுக்கலாம். பாசிப்பயிறு கடையல் ரொம்ப அட்டகாசமான சுவையோடு இருக்கும். ஃபைபர் நிறையா இருக்கிறதால உடல் எடை குறைக்கணுங்கிறவங்க இதை வாரம் 2 முறை சேர்த்துக்கலாம். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.